கைஸ், வெல்கம் டு ஓ பியூட்டி சேனல். இன்னும் 5 to 10 இயர்ஸ்ல நம்ம எல்லாருக்கும் வேலை போக போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நமக்கே தெரியாம டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னு நம்ம வேலைக்கு, இமோஷன்ஸ்க்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே டெக்னாலஜினால மாறப்போகுது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஷார்ட்டா ஏஐன்னு சொல்லப்படுது. இந்த ஏஐ என்றது அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்றது தான். ஆனா ஒரு நாள் அது நம்மள விட வளர்ந்தா நமக்கே ஆபத்து வரும்னு சொல்றாங்க. வாங்க, ஏஐனால நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் என்னன்னு இந்த வீடியோல சிம்பிளா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம நம்ம வா பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி லைஃப்ல டெக்னாலஜி ரொம்ப ஸ்பீடா டெவலப் ஆகுது. ஒரு நாள்ல 100 சேஞ்சஸ்னு சொல்லலாம். ஆப்ஸ், சாஃப்ட்வேர், சாட் ஜிபிடி, கேம்ஸ், இப்படி இப்போ நம்மளால ஏஐ இல்லாம ஒரு டேவை ரன் பண்ணவே முடியாது. அந்த நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இது எல்லாமே எதனாலனா, மனுஷங்களால ஒன் டே செய்யப்படுற ஒர்க்கு இந்த ஏஐ வித்தின் 10 மினிட்ஸ்ல, ஏன் 2 மினிட்ஸ்ல முடிச்சிடும். இவ்வளோ டெக்னாலஜிஸ்க்கு ஹியூமன்ஸ் அடாப்ட் ஆகி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பட்டன் ஃபோன் டு ஸ்மார்ட் ஃபோன், சைக்கிள் டு கார், கேபிள் டிவி டு ஸ்மார்ட் டிவி, கேஷ் டு யூபிஐ பேமெண்ட், எஸ்எம்எஸ் டு வாட்ஸ்அப், இப்படி பல நியூ டெக்னாலஜி வந்து அப்போ நம்ம அந்த டெக்னாலஜிஸ்க்கு எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகி இருக்கும். அது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதோட முக்கியமான விஷயம், இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே ஹியூமன்ஸோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஏன்னா ஏஐ என்றது ஒரு ஹியூமனை விட ரொம்பவே ஸ்மார்ட்டரா இருக்கு. அதனால தான் அது ஹியூமன்ஸையே ரூல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே நல்லதுக்கா? இல்ல ஃபியூச்சர்ல இது பெரிய ப்ராப்ளமா மாறுமா? நீங்க நினைச்சு பாருங்க, இன்னும் 5 to 10 இயர்ஸ்ல நிறைய பேரு வேலை இல்லாம இருப்பாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த கேள்வி இப்பவே நிறைய சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ்குள்ள வந்துடுச்சு. அதுல ஒருத்தர் தான் ஜாஃப்ரி ஹிண்டன். இவரை தான் ஏஐயோட காட்ஃபாதர்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஏஐய பில்ட் பண்ணதுல இவரும் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். இவரு 2024ல நோபல் பிரைஸும் வின் பண்ணியிருக்காரு. இவரு கூகுள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்போ கூகுள் ஏஐய விட்டு ரிசைன் பண்ணியும் இருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, தேர் இஸ் 10 to 20% சான்ஸ் தட் ஏஐ குட் டேக் கண்ட்ரோல் ஃப்ரம் ஹியூமன் இன் ஃபியூச்சர்னு. அதாவது ஃபியூச்சர்ல ஏஐன்னு வேணா ரோபோட்னு வச்சுப்போம். இந்த ரோபோட் 10 to 20% நம்மள அதோட கண்ட்ரோல்ல எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இப்போ ஏஐ பத்தி ரொம்பவே ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவரு அந்த இன்டர்வியூல சொல்றாரு, பீப்பிள் ஹாவ் நாட் அண்டர்ஸ்டுட் வாட் கம்மிங்ஸ். அதாவது நம்ம இன்னும் ஏஐனால வரக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு தெரியாம இருக்கும். பட் ஏஐ ரொம்ப டேஞ்சரஸ் லெவலுக்கு போகுது. அவரு சொன்னதை எலான் மஸ்கும் அக்ரி பண்ணி இருக்காரு. எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பை 2029ல ஏஐ வந்து ஹியூமன்ஸை விட ரொம்பவே ஸ்மார்ட்டரா ஆயிடும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏஐ கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கு. மனுஷங்களை விட அது நிறைய லேர்ன் பண்ணிக்குது. பிரேக்கே இல்லாம ஒர்க் பண்ணுது. அண்ட் அது படிக்கிற எதையுமே அது மறந்து போகாது. அப்படி இருந்தா ஹியூமன்ஸை விட அது இன்டெலிஜென்ஸ் தானே. இனிமே ஏஐ டிசிஷன்ஸ் எடுக்கும், ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும், வேலை கொடுக்கும், ஈவன் யார் மேல கேஸ் போடலாம்னு டிசைட் பண்ணும். எல்லாத்துக்கும் ஏஐ கிட்ட பவரும் போயிடும். இன்னைக்கு ஏஐ நிறைய ஃபீல்டில் நம்மளால பார்க்க முடியுது. ஹாஸ்பிட்டல்ஸ், லா, கஸ்டமர் கேர், கண்டென்ட் கிரியேஷன், ஈவன் சினிமா ஸ்கிரிப்ட் எழுதுறது கூட ஏஐ செய்யுது. நம்ம நினைச்சாலே ஷாக் ஆயிருக்கு இல்லையா? அப்போ ஒரு கேள்வி, நம்ம ஃபியூச்சர்ல எப்படி சர்வை பண்ணுவோம்? ஒருவேளை ஏஐ நம்ம ஜாபை எடுத்துக்கிச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? பட் ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாத சில ஜாப்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம வேர்வை செஞ்சு உழைக்கணும். ஏஐல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் பயஸ்.
ஏஐ மனுஷன் மாதிரி யோசிக்கும். பட் அதை ட்ரெயின் பண்ணும்பொழுது மனுஷன் கிட்ட இருந்த டேட்டாஸ் தான் அதுக்கு இன்புட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா பயாஸ்டா இருந்தா ஏஐயோட டிசிஷன்ஸும் தப்பா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், எந்திரன் படத்துல வேற இன்னொரு சயின்டிஸ்ட் சிட்டிக்கு ஒரு பேட் டேட்டாவை இன்புட்டா கொடுத்து வில்லனாக்கு வரல, அந்த மாதிரி இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஒரு மனுஷன் பேசுற மாதிரி வீடியோவை கிரியேட் பண்ண முடியுது. வாய்ஸ் கூட சேமா இருக்கும். அப்போ பொய் நியூஸ், ஃபேக் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரியலா வைரலா ஆகுது. இப்போ நீங்க பாக்குறது ரியலா இல்ல ஃபேக்கான்னு தெரியாமலேயே போயிடுது. இது சொசைட்டிக்கும் ஒரு பெரிய டேஞ்சர். நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாத ஒரு உலகத்துக்கு போய்கிட்டு இருக்கும். ஈவன் நம்ம பசங்க ஸ்கூலுக்கே ஏஐ யூஸ் பண்றாங்க. ஹோம்ஒர்க், எஸ்ஏ, ஐடியாஸ் எல்லாமே ஏஐ கிட்ட தான் கேட்குறாங்க. அது தப்பு இல்லை. ஆனா லேர்னிங்ஸை விட ஷார்ட்கட் கூட ரொம்பவே அதிகமாகுது. லாங் டேர்ம்ல நம்ம ஜென்ரேஷன் ஆக்சுவலா யோசிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வர முடியாம இந்த ஏஐ கிட்ட கேட்டு அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பண்றாங்க. இன்னைக்கு ஏஐ கூட பேசுற ஆப்ஸும் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் பாட்ஸ், லவ் பாட்ஸ், சம் பீப்புள் ஈவன் சே திஸ் பாட் அண்டர்ஸ்டாண்ட் மீ பெட்டர் தென் ரியல் பீப்புள். அதாவது ஒரு உண்மையான மனுஷனை விட ஏஐ என்னை ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்குதுன்னு அதுகிட்ட தன்னுடைய இமோஷன்ஸை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏஐ மிலிட்ரியில கூட யூஸ் ஆகுது. அட்டோனமஸ் வெப்பன்ஸ், ஃபேஸ் ரெக்கக்னிஷன் டோன்ஸ்னு இப்படி எல்லாமே ஹியூமனோட பெர்மிஷன்ஸ் இல்லாமயே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதையெல்லாம் டெவலப் பண்றது பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு. கூகுள், மெட்டா, ஓப்பன் ஏஐ, மைக்ரோசாஃப்ட், இவங்க தான் ஏஐ கிரியேஷனுடைய கிங் மேக்கர்ஸ். அப்படி ஒரு சிஸ்டம் வந்தா இன்டெலிஜென்ஸ்ல மனுஷனை விட ஏஐ ரொம்பவே பவர்ஃபுல்லா ஆகிடுது. ஆனா இது மனுஷனுக்கு கெட்டதா, அத பத்தி நமக்கு தெரியாது. ஆனா நம்மள விட ஸ்மார்ட்டரான ஒரு சிஸ்டம் வந்தா அது என்ன வேணாலும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏஐக்கு எஸ் ஆர் நோ சொல்ல மாட்டோம். பட் ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணலைன்னா இது பெரிய டேஞ்சரா மாறிடும். ஏஐயோட ஃபியூச்சர் சேஃபா இருக்கணும்னா அவேர்னஸ் முக்கியம். நீங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் தான். அண்ட் செகண்ட் ஒன், ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏஐக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் போடணும். ஸோ அதை நம்ம லிமிட்டா வச்சாதான் நமக்கும் அது ரொம்பவே நல்லது. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏஐ யூஸ் பண்றவங்க இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு கெட்டதையும் விளைவிக்காம இருக்கணும். அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்க்கு அடாப்ட் ஆகணும். ஏஐ யூஸ் பண்றது ஓகே, ஆனா கிரியேட்டிவிட்டி, திங்கிங் ஏஐ மூலியமா போகக்கூடாது. ஹியூமன்ஸ்க்கு கடவுள் கொடுத்திருக்கிற கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணணும். எத்திக்ஸ், எம்பத்தி அண்ட் இமோஷன், இவங்க தான் நம்மளுடைய ரியல் ஸ்ட்ரென்த்தே. அது ஏஐ கிட்ட இருக்கவே இருக்காது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோல ஏஐ டெவலப் ஆகுறதுனால நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம், அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த லிமிட்ல அதை வச்சுக்கணுன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.